இப்போ உங்களுடைய நிலைமை எடுத்துக்கலாம், அதிமுகவுடைய நிலைமை எடுத்துக்கலாம். உங்களை எல்லாரும் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக தேர்தலில் தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபராக நீங்க இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெற்றி மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். அதிமுக 2026 தேர்தலில் ஜெயிக்கலைன்னா எடப்பாடி பழனிசாமி கேரியரும் காலி, அதிமுகவும் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கூட்டணி அமைக்கணும், கண்டிப்பாக கூட்டணி வேண்டும், அதிமுகவால் தனியா ஜெயிக்க முடியாது, கூட்டணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில நீங்க கூட்டணி கட்சிக்காரங்களை மதிக்கிறதே கிடையாது. யாரையும் நான் நேரில் போய் பார்க்க மாட்டேன், யாரா இருந்தாலும் என்னத்தான் பார்க்கணும். அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ? ஏன் உங்களால வெளிப்படையா பேச முடியல? பாஜக தான் எங்களோட கூட்டணியில இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளும் எங்களோட கூட்டணியில இருக்காங்க, நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்க போறோம், பாருங்க நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம்னு ஒரு விழாவையோ அல்லது ஒரு போராட்டத்தையோ ஏற்படுத்தி அந்த மேடையில எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த கட்சிகளை சேர்க்கும் வேலைகள் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கீங்களா? நீங்க ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க? கூட்டணி இல்லாம ஜெயிக்கிற அளவுக்கு அதிமுக இன்னைக்கு பலமா இருக்கா? கிடையவே கிடையாது. ஏற்கனவே 2021 தேர்தலிலேயே ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் கழட்டி விட்டதற்கான பலனை அதிமுக அனுபவித்தது. அப்படியும் திருந்தாமல், அப்படியும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்று மறுபடியும் அதே தவறை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் உங்க பின்னாடி எல்லாம் நாங்க எதுக்கு நிக்கணும்?